J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 7, Mudbloods and Murmurs. அந்த குளிர்ச்சியான கோட்டை நுழைவு வாயில்ல அவங்க காலை தான் எடுத்து வச்சிருப்பாங்க. காதுல கணீர்னு ஒரு குரல் ஒலிச்சது. இங்கே தான் இருக்கீங்களா பாட்டர், வீஸ்லி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகோனகல் ரொம்ப வெறப்பாக கடுமையான முகத்தோடு அவங்கள நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் 2 பேருக்கான டிட்டென்ஷனும் இன்னைக்கு சாயங்காலம்தான். நாங்கள் என்ன பண்ணணும் ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்ட ரான் ரொம்ப பதட்டத்தோட வந்த ஏப்பத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தான். நீ மிஸ்டர் ஃப்ளிட்சோட சேர்ந்து ட்ராஃபி ரூமில் இருக்க வெள்ளி கோப்பைகளெல்லாம் தொடச்சி மெருகூட்டணும் அப்படின்னு சொன்ன ப்ரொஃபஸர் மெகோனகல், எந்த மந்திரத்தையும் பயன்படுத்தக்கூடாது வீஸ்லி, கடுமையாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு ரான் எச்சு விழுங்கினான். ஆல்கஸ் ஃப்ளிட்ச் கேர்டேக்கர், ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாலையும் வெறுக்கப்படுற ஒரே ஆள். அப்புறம் பாட்டர், நீ ப்ரொஃபஸர் லாக்ஹார்ட்டனோட ரசிகர்களோட கடிதங்களுக்கு பதில் அனுப்ப உதவி செய்யணும்னு ப்ரொஃபஸர் மெகோனகல் சொன்னதை கேட்டு, ஓ நோ, நானும் ட்ராஃபி ரூமுக்கு போகக்கூடாதா ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி ரொம்ப அவசரமாக கேட்டான். நிச்சயமாக கூடாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகோனகல் புருவத்தை உயர்த்தினபடியே சொன்னாங்க. ப்ரொஃபஸர் லாக்ஹார்ட் நீ தான் வரணும்னு குறிப்பிட்டு கேட்டார். சரி, மிகச்சரியாக 8 மணிக்கு 2 பேரும் தயாராக இருங்க. ஹாரியும் ரானும் மிகுந்த மனவேதனையோட ரொம்ப சோர்வாக கிரேட் ஹால்குள்ளே நுழைஞ்சாங்க. ஹெர்மாயினி அவங்களுக்கு பின்னாடி, ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கல்ல, உங்களுக்கு தேவைதான் அப்படின்ற முகபாவத்தோடு வந்துக்கிட்டு இருந்தா. ஹாரி ஆர்வமாக எதிர்பார்த்த ஷெப்பர்ட்ஸ் பையும் அவன் நினச்ச அளவுக்கு ருசிகரமாக இல்லை. அவன் ரான் 2 பேருமே தங்களுக்கு சரிவராத மோசமான டிடென்ஷன் தான் கிடச்சிருக்கிறதா நினச்சாங்க. நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக என்னை ஃப்ளிட்சு வச்சு வேலை வாங்குறாரா இல்லையான்னு அப்படின்னு ரான் ரொம்ப மனபாரத்தோடு சொன்னான். நோ மேஜிக் வேற, எப்படியும் அந்த அறையில் 100கணக்கான கோப்பைகள் இருக்கும். பொதுவாகவே எனக்கு மக்குள் கிளீனிங்லாம் வராது. இப்போ கூட தண்டனையை மாற்றிக்கிறதுக்கு நான் தயார் தான் அப்படின்னு ஹாரி ரொம்ப வெறுமையாக சொன்னான். டர்ஸ்லீஸ் தான் எனக்கு பயங்கரமாக பயிற்சி கொடுத்து வச்சுருக்காங்களே. லாக்ஹார்ட் ரசிகர்களோட கடிதங்களுக்கு பதில் அனுப்பணும். அவரை பற்றி யோசிக்கவே எனக்கு பயங்கரமாக இருக்குது. சனிக்கிழமை மதிய பொழுது எப்படி போச்சுன்னே தெரியாமல் பறந்து போயிடுச்சு. 8 ஆகிறதுக்கு சரியாக 5 நிமிஷம் இருந்தப்போ வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த தன்னோட கால்களை தரதரன்னு இழுத்துட்டு போகாத குறையா ஹாரி 2nd ஃப்ளோர் காரிடாரில் லாக்ஹார்ட் ஆஃபீஸை நோக்கி நடந்தான். நரன்னு பல்ல கடிச்சபடியே கதவை தட்டுனான். கதவு உடனடியாக திறக்கப்பட்டது. லாக்ஹார்ட் ரொம்ப பிரகாசமான முகத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக அவனை குனிஞ்சு பார்த்தாரு. ஹா, இதோ நம்ம குறும்புக்காரன் வந்துட்டான், உள்ளவா ஹாரி, உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டாரு. சுவரில் மாட்டப்பட்டிருந்த கணக்கற்ற லாக்ஹார்ட்டோட புகைப்படங்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பிரகாசிச்சது. அதில் சிலவற்றில் அவரோட கையெழுத்து கூட தென்பட்டது. இன்னொரு பெரிய கட்டு அவர் மேஜை மேலே. நீ இந்த காகித உரைகள் எல்லாத்துலேயும் முகவரி எழுதணும் அப்படின்னு ஹாரிக்கு ஏதோ மிகப்பெரிய பரிசளிச்ச மாதிரியான உணர்வோட லாக்ஹார்ட் சொன்னார். ஓ, முதலாவதே கிளாடிஸ் கச்சோன், என்னோட மிகப்பெரிய ரசிகை அவங்க. நிமிடங்கள் ஊர்ந்து போனது. வாய் ஓயாமல் பேசிக்கிட்டு இருந்த லாக்ஹார்ட்டோட பேச்செல்லாம் பெரிய அளவில் காதில் வாங்கிக்காம எப்பயாச்சும் ஒரு தடவை ரைட் யா அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பப்போ அவர் சொன்ன சில வாக்கியங்கள் மட்டும் கவனத்தில் விழுந்தது. புகழ்ங்கிறது ஒரு நிலையற்ற நண்பன் ஹாரி, அல்லது ஒரு புகழ்பெற்றவன் அவனோட செயல்களால் தான் புகழ்பெற்றவனாக பார்க்கப்படுறாங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உருகி சிரித்து போய் ஆட்டங்கண்டு போன அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நகர்ந்தபடியே இருந்த லாக்ஹார்ட்டோட கணக்கற்ற படங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தது. அநேகமாக ஒரு 1000வது உரையில் முகவரி எழுதிக்கிட்டு இருந்தப்போ வழியில் உறைஞ்சு போன தன்னோட கையை ஹாரி நீட்டி முறுக்கி விட்டுக்கிட்டான். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடலாம் அப்படின்னு ஹாரி ரொம்ப மனச்சோர்வோடு நினச்சிக்கிட்டான். ஐயோ, கிளம்புற நேரம் சீக்கிரம் வந்துடக்கூடாதா? சரியாக அந்த நேரம் பார்த்து ஹாரி காதில் ஏதோ சத்தம் கேட்டது. உருகி கரைஞ்சிக்கிட்டு இருந்த மெழுகுவர்த்திகளோட மெல்லிய சத்தத்திலிருந்தும் தன்னோட ரசிகர்களை பற்றின லாக்ஹார்ட்டோட பிதற்றல்கள்லிருந்தும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஒலி. அது ஒரு குரல், எலும்பை தொலைச்சி உள்ள ஊடுருவக்கூடிய ஒரு குரல், மூச்சே அடைஞ்சு போகிற மாதிரி குளிர்ந்த நஞ்சு போன்ற ஒரு குரல். கம் டு மீ, லெட் மீ ரெப் யூ, லெட் மீ டியர் யூ, லெட் மீ கில் யூ. ஹாரிக்கு தூக்கி வாரி போட்டதில் அவன் கடைசியாக எழுதிக்கிட்டு இருந்த காகித உரை மேலே ஒரு பெரிய கிறுக்கல். என்னது அப்படின்னு அவன் ரொம்ப சத்தமாக கேட்டான். எனக்கு தெரியும்,
தொடர்ந்து 6 மாசமா சிறந்த விற்பனை பட்டியலில் முதலிடத்திலேயே இருந்து எல்லா சாதனைகளையும் முறியடிச்சிடுச்சு. ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு ரொம்ப அவசரமாக சொன்ன ஹாரி, அந்த குரல், சாரி அப்படின்னு சொன்ன லாக்ஹார்ட் குழப்பத்தோடு அவனை பார்த்தபடியே, எந்த குரல் அப்படின்னு கேட்டார். அந்த குரல் சொன்னதே நீங்கள் கேட்கலையா? லாக்ஹார்ட் ஹாரியை பயங்கர வியப்போட பார்த்தாரு. நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க ஹாரி? அநேகமாக உனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட கடவுளே, மணியை பார்த்தியா? நாம் இங்கேயே 4 மணி நேரமாக இருந்திருக்கோம். என்னால் இதை நம்பவே முடியலை. நேரம் போனதே தெரியலல்ல. ஹாரி பதில் எதுவும் சொல்லலை. அவன் பயங்கர சிரத்தையோட மும்மரமாக அந்த குரலை மறுபடியும் காதில் வாங்க முயற்சி பண்ணினான். ஆனால் மறுபடியும் இனிமேல் எப்போ டிடென்ஷன் கிடைச்சாலும் இப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தை எப்பவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு லாக்ஹார்ட் சொல்லிக்கிட்டு இருந்ததை தவிர வேறு எந்த சத்தமும் ஹாரிக்கு கேட்கல. திகைப்பு மாறாமல் ஹாரி அங்கேருந்து கிளம்புனான். ரொம்பவே நேரம் ஆகிடுச்சு. கிரிஃபெண்டோர் காமன் ரூம் காலியாக இருந்தது. ஹாரி நேராக டாமெட்ரிக்கு போயிட்டான். அப்போ வர ரான் திரும்பி வரலை. ஹாரி உடைகளை மாற்றிக்கிட்டு படுக்கையில் படுத்தபடியே காத்திருந்தான். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தன்னோட வலது கரத்தை நீட்டி முறுக்கி அழுத்தி விட்டபடியே ரான் வந்து சேர்ந்தான். அந்த இருண்ட அறை முழுசும் காட்டமான மெருகூட்டும் திரவத்தோட வாசனை நிறைஞ்சது. என் கை காலெல்லாம் உறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு முனகுனபடியே ரான் அவன் பெட்டில் விழுந்து சரிஞ்சான். அவருக்கு திருப்தி அடைகிற வர குவிட்டிச் கப்பை மட்டுமே 14 தடவை தொடச்சி சுத்தம் பண்ண சொன்னார். இதெல்லாம் போதாதுன்னு எனக்கு மறுபடியும் ஒரு ஸ்லக் அட்டாக் வேற வந்துடுச்சு. ஸ்கூலுக்கு சேவை செஞ்சதுக்கான சிறப்பு விருதுகள் மேலே எல்லாம் செதறி தெரிக்க அந்த குழப்ப சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஏகப்பட்ட நேரம் அதுலேயே போயிடுச்சு. உனக்கு எப்படி போச்சு லாக்ஹார்ட் கூட? நெவில் டீன் அண்ட் சீமஸை எழுப்பிடாதபடி மெல்லமான குரலில் தான் காதில் வாங்கினதை ஹாரி அச்சு பிசகாமல் ரான் கிட்ட சொன்னான். ஆனால் லாக்ஹார்ட் அவர் காதில் எதுவுமே விழலைன்னு சொன்னார் இல்லையா அப்படின்னு ரான் கேட்டான். நிலா வெளிச்சத்தில் அவன் புருவத்தை சுருக்கினபடி பதட்டத்தோடு கேட்டது ஹாரிக்கு தெரிஞ்சது. ஒருவேளை லாக்ஹார்ட் பொய் சொல்லியிருப்பாரோ? ஆனால் எனக்கும் புரியவே இல்லை. உருவத்தை மறைச்சபடி இன்விசிபிளாக யாராவது கூட கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சிருக்கலாம். ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஹாரி தன்னோட 4 போஸ்டர் பெட்டில் மல்லாக்கப்படுத்தபடியே தனக்கு மேலிருந்த மேற்கூரையை வெறிச்சு பார்த்துக்கிட்டு, எனக்கும் சரியாக புரியவே இல்லைதான் அப்படின்னு சொன்னான்.